கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை மே மாதம் 30 2025 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 145 அதிகாரம் 8 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தியானம். கடந்த சில நாட்களாக ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த ஜெபத்தை கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த ஜெபத்தை அநேகர் ஒவ்வொரு நாளும் கூறிக்கொள்வார்கள். இன்னும் சிலரோ காலை மாலை எல்லா வேளைகளிலும் என்று இந்த ஜெபத்தை தங்கள் சங்கிலி ஜெபத்தின் ஒரு பகுதியாக ஒரு நாளிலே பல தடவைகள் கூறிக்கொள்கின்றார்கள். இந்த ஜெபம் மாத்திரமல்ல, கர்த்தர் கூறிய எந்த காரியத்தையும் கருத்தில்லாமல் ஒரு மந்திரம் போலவோ அல்லது அர்த்தமில்லாமல் ஓயாமல் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருத்தல் தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்குமோ? அதாவது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகின்றார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறதென்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்று கர்த்தர் தாமே மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கின்றார்கள் என்பதை சுட்டி காட்டினார். அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் கற்பித்து கொடுத்த மாதிரி ஜெபத்திலே ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய தேவைகளை குறித்தும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானவைகளை குறித்தும் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஜெபத்தை நாம் கருத்தோடு ஏறெடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜெபம் பலனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்று கூறும் போது அது வேதத்திலே குறிப்பிடப்பட்ட மற்ற ஜெபங்களை விட மேன்மையானதென்றோ அல்லது கர்த்தர் கூறிய மற்ற காரியங்களை விட தரம் குறைந்ததோ என்று பொருள் அல்ல. நாம் ஏறெடுக்கும் ஜெபமானது ஒருவேளை உலகில் வாழும் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கும் நமக்கும் மிகவும் ஏற்புடையதாக இருக்கலாம். ஆனால் அந்த ஜெபமானது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருந்தால் அதனால் உண்டாகும் பலன் என்ன? எனவே இருதயங்களை ஆராய்ந்து மனிதர்களுடைய சிந்தையை அறிகிற தேவன் முன்னிலையிலே உண்மை உள்ள இருதயத்தோடு ஜெபம் செய்வோமாக. ஜெபம் செய்வோம். இருதயங்களை ஆராய்ந்து மனிதர்களுடைய சிந்தையில் இருக்கின்றவைகளை அறிகின்ற தேவனே, ஆவியோடும் உண்மையோடும் ஜெபம் செய்ய எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனம்.